ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குச்சி சேனல். இன்றைக்கி ஸ்பைசியான ஒரு மேக்ரோனி பாஸ்தா செய்யலாம். இது சாப்பிட்டிங்கன்னா அப்படியே காரமாக செம்மையாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். அதில் 1.5 கப்பு பாஸ்தா எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் நேரம் வெந்துக்கிட்டு இருக்கட்டுங்க. இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துக்கலாம். தேவைக்கு தகுந்த அப்படி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம மஷ்ரூம், அதாவது காளான் போட்டுடலாம். இதை கொஞ்சம் நேரம் வதக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முழு வெங்காயம், பெரிய வெங்காயம், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதையும் இதில் போட்டுடலாங்க. இதை நல்லா வதக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையுமே நல்லா வதக்கிடலாம். நான் ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதையும் இதில் போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயை போட்டுடலாம். நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தேவைக்கு உப்பு, நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொன்றும் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐட்டம் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ போட்டது பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூனு மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இன்னும் காரம் வேணும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். அது வேகட்டும். அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். நல்லா வதக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பொடி இதெல்லாம் போட்டிருக்கோம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்தா அந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஸு ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். போதும் அப்படின்னா விட்டுருங்க, இல்லாட்டினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்தாவை நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட போட்டு நம்ம கிளறி விட்டுறலாம். இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தக்காளி சாஸு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், மேக்ரோனி பாஸ்தா ரெடி. இந்த பாஸ்தா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.